ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு மாம்ஸ் மேஜிக். சில பல முக்கியமான காரணங்களால் உங்களெல்லாம் மீட் பண்ணி பல மாதம் ஆச்சு. வெரி வெரி சாரி. பட் இனிமேல் கண்டினியூஸாக அப்டேட் கொடுக்க நாங்கள் முயற்சி பண்ணிகிட்டே இருக்கிறோம். ஸோ உங்களோட மேலான ஆதரவை எப்போதும் போல் எங்களுக்கு தெரிவிச்சுட்டே இருங்க. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது செப்டம்பர் 1, 2025 இன்று முதல் வரக்கூடிய மேஜர் ஃபினான்ஷியல் சேஞ்சஸ். அதாவது செப்டம்பர் மந்த் அப்படின்னாலே மணி அலர்ட் மந்த்துன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு முக்கியமான அப்டேட்ஸ் எல்லாம் ப்ரொவைட் ஆகிருக்கு. ஸோ அதுதான் குயிக்காக இங்கே பார்க்க போகிறோம். ஸோ இன்னையிலேருந்து நம்ம பண விஷயத்தில் வரக்கூடிய பெரிய பெரிய மாற்றங்கள், அதாவது ஐடிஆர், கிரெடிட் கார்டு, எல்பிஜி கேஸ் விலை மாற்றம், எஃப்டி வாய்ப்பு, ஹால் மார்க்கிங் மாதிரியான சில புதிய விஷயங்கள், சில அப்டேட்டான விஷயங்கள் ப்ரொவைட் ஆகுது. ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா இதை தெரிஞ்சுக்காமல் இருந்தால் நம்ம மட்டுமல்ல, நம்மளோட பேக்கெட் கூட பாதிக்கப்படலாம். ஸோ வாங்க, ஃபஸ்ட்டு முக்கியமான செய்தி ஐடிஆர் சம்மந்தப்பட்டது. இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் பதிவு பண்ண வேண்டிய கடைசி தேதி இப்போது செப்டம்பர் 15 மாறிடுச்சு. ஸோ சாதாரணமாக ஜூலை 31 தான் டெட்லைனாக இருக்கும். ஆனால் சில ப்ரொஃபஷனல்ஸ் தொழிலாளருக்காக இப்போது 15 நாள் கூடுதலாக கொடுத்துருக்காங்க. ஸோ இது நம்மளோட சான்ஸ். இன்னும் ஐடிஆர் ஃபைல் பண்ணலை அப்படின்னா, பாதி வழியில் இருக்கிறோம் அப்படின்னா இன்றைக்கி இந்த ப்ரொசீஜர் ஸ்டார்ட் பண்ண வேண்டியது ரொம்ப நல்லது. ஸோ கவர்மெண்ட் வெப்சைட்டான incometax.gov.in போயிட்டு பட்னு பண்ணலாம். இல்லைனா பெனால்ட்டி ரெடியாக ஆன் த வேல இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா எஸ்பிஐ கிரெடிட் கார்டு ரூல் சேஞ்சஸ். ஸோ எஸ்பிஐ கார்டு வச்சுக்கிட்டு ரிவார்ட்ஸுக்காக காத்துட்ருக்கோம் அப்படின்னா சாரி, இனிமேல் பாதி இடத்துல பாயிண்ட் கிடைக்காது அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா செப்டம்பர் 1 முதல் இன்னைக்கு முதல் எஸ்பிஐ ப்ரைம் நெக்ஸ்ட் வந்து செலக்ட் அண்ட் லைஃப் ஸ்டைல் ஹோம் சென்டர் கார்ட்ஸுக்கான சில கேட்டகரிஸில் ரிவார்ட்ஸ் கிடையாது. ஸோ எஜுகேஷன் ஃபீஸ், கவர்மெண்ட் ரிலேட்டட் பேமெண்ட்ஸு, கேமிங் ஆப்ஸு, இன்சூரன்ஸ் பேமெண்ட்ஸ், அது மட்டும் இல்லை ஆட்டோ டெபிட் பவுன்ஸ் ஆச்சுன்னா கூட 2% பெனால்ட்டி உடனே வந்து சேரப்போகுது. ஸோ செப்டம்பர் 1 முதல் இது ரிவைஸ் ஆகுது. இதை மைண்டில் வச்சுக்கோங்க. அண்ட் நம்ம ஒவ்வொரு ஸ்வைப்புக்கும் கணக்கை வச்சு தான் செய்யணும். ரிவார்ட்ஸ் ஏற்கனவே குறைச்சிட்டாங்க, இப்போ பெனால்ட்டிஸும் கூடவே வருது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ கிரெடிட் கார்ட்ஸ் இந்த கார்டு ப்ரொடக்ஷன் பிளான் படி 3 ஆப்ஷன்ஸ் ப்ரொவைட் ஆகுது கஸ்டமர்ஸ்க்கு. ஸோ அதோட ரெனுவல் ப்ரைஸஸ் வந்து பார்த்தோன்னா கிளாசிக் ஆப்ஷன் எடுத்தோம் அப்படின்னா $999. தென் ப்ரீமியமுக்கு $1499. பிளாட்டினம் ஆப்ஷன் அப்படின்னா $1999 இப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன்ஸ் ப்ரொவைட் பண்ணப்படுது. ஸோ எஸ்பிஐ கிரெடிட் கார்ட்ஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னா இதை பற்றின டீட்டெயில் நோட்டிஃபிகேஷன் அவைலபிளாக இருக்குது, வெப்சைட்டில் பார்த்துக்கலாம். தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா ரெஜிஸ்டர்டு போஸ்ட், அதாவது இந்தியா போஸ்ட் வந்து ஒரு முக்கியமான அப்டேட் வந்திருக்குன்னு சொல்லலாம். இன்னையிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்டர்ட் போஸ்ட் சேவை ஸ்டாப் பண்ணப்படுது. ஸோ ஷாக்காக வேண்டாம், அதுக்கு பதிலாக எல்லாமே ஸ்பீட் போஸ்ட்டாக மர்ஜ் ஆகுது. ஸோ இதனால் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா என்ன நல்லது இருக்குது அப்படின்னா, ட்ராக்கிங் ஈஸியாகும், டெலிவரி ஸ்பீடு ஃபாஸ்ட் ஆகலாம், அண்ட் ப்ராசஸ் ஒரு விதத்தில் சிம்பிள் ஆகும்னு சொல்லலாம். பட் சார்ஜஸ் கொஞ்சம் கூடுதலாக இருக்க போது, ஆனாலும் டாக்குமெண்ட்ஸை ட்ராக் பண்ண முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை அப்படிங்கிறனால இது ஒரு மர்ஜிங் ஆப்ஷன் கொஞ்சம் பெஸ்ட்டாக அமையும் அப்படின்னு தான் பார்க்கப்படுது. தென் 4th இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு டெபாசிட் சம்மந்தப்பட்டது. ஸோ எஃப்டி இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் எப்படி இருக்கும்னு தெரியாது, ஆனால் சில பேங்க்ஸுகள் வந்து ஸ்பெஷல் ஆஃபர்ஸ் கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ அதன்படி வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமானது இந்தியன் பேங்க் அண்ட் ஐடிபிஐ பேங்க்கோட ஸ்பெஷல் டெனூர் ஃபிக்ஸ்டு பிளான்ஸுக்கான டெட்லைன் அப்படிங்கிறது இந்த மாதத்தோட கடைசி நாளாக அமைய போகுது. ஆமாங்க, அதாவது ஐடிபிஐ பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா 700 நாள் எஃப்டியோட இந்த ஹை இன்ட்ரெஸ்ட் பிளானோட லாஸ்ட் டேட் அப்படிங்கிறது செப்டம்பர் 30. தென் இந்தியன் பேங்க்கோட 444, அதாவது 444 நாள் அண்ட் 555 555 நாள் பிளானோட டெட்லைன் அப்படிங்கிறது செப்டம்பர் 30 தான் அமையுது. ஸோ இப்போ உங்கள் சேவிங்ஸில் அமௌண்ட் வச்சுருக்கீங்க அப்படின்னா வாங்க எஃப்டியில் போடலாம், பின்னாடி ரெகுலேட் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறது எங்களோட சஜஷன். ஆனால் ஒரே பேங்க்கில் மட்டும் வச்சுக்காமல் கம்பேர் பண்ணிவிட்டு பிளான் பண்ணுறது அப்படிங்கிறது எப்போவுமே வைஸ் ஆப்ஷனாக இருக்கும். தென் முக்கியமான அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா ஜன்தன் அக்கௌண்ட்டுக்கான கேஒய்சி டெட்லைன். ஸோ ஜன்தன் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்க அப்படின்னா கேஒய்சி பண்ணலன்னா உங்களோட அக்கௌண்ட் ஃபீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு, அதுக்கான டெட்லைன் அப்படிங்கிறது ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. ஸோ செப்டம்பர் 30 தான் அதுக்கானதும். ஸோ ஆதார், பேன் எல்லாத்தையும் சப்மிட் பண்ணிவிட்டு பிரான்ச்சுக்கு போயிட்டு நம்ம கிளியர் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. இல்லைனா ஏடிஎம் கார்டு பிளாக்கு, டிரான்சாக்ஷன்ஸ் பிளாக்கு எல்லாமே நடக்கிறதுக்கான வாய்ப்பு மிக அதிகம். ஸோ இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ இதை வந்து உங்களோட நண்பர்கள் அண்ட் ஃபேமிலிஸ் மேபி அவங்க அக்கௌண்ட்ஸ் வச்சுக்கலாம், அவங்களுக்கு தெரியப்படுத்துங்க. தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எல்பிஜி சிலிண்டர் கேஸ் அதுக்கான ப்ரைஸ் சேஞ்ச் அப்படிங்கிறது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா மாதம் ஒவ்வொரு தேதி எல்பிஜி சிலிண்டர் விலை மேலே போகுதா இல்லை கீழே போகுதா அப்படிங்கிறது சஸ்பென்ஸ் தான் இருக்குது.
ஸோ இன்றைக்கி முதல் அதுலேயும் கொஞ்சம் சேஞ்சஸ் வருது, அதுக்கான சாத்தியக்கூறு தெரியுது. ஸோ ஓஎம்சிஸ் ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ் தான் இந்த வேலையெல்லாம் வந்து இதெல்லாம் பார்க்குறாங்க. அண்ட் குளோபல் க்ரூட் ரேட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் இது சேஞ்சஸ் ஆகுது. ஸோ கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் தர்ற மாதிரி கமர்ஷியல் எல்பிஜி கேஸ் சிலிண்டர்ஸ்க்கான விலை அப்படிங்கிறது ₹51.50 விலை அப்படிங்கிறது கொஞ்சம் குறைச்சிருக்காங்க. ஸோ அதுவும் இன்றைக்கி முதல் அது இம்ப்ளிமெண்ட் ஆகுது அப்படிங்கிறது இது மூலமாக சொல்லிக்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான ஒரு டிஃப்ரெண்ட் அப்டேட் ஹால்மார்க்கிங், அதாவது தங்கத்துக்கு மட்டும் இல்லை, இப்போ வெள்ளிக்கும் ஹால்மார்க் வருதுங்க. ஆமாம், இன்றைக்கி முதல், அதாவது செப்டம்பர் 1, 2025 முதல் வாலண்ட்ரி ஹால்மார்க்கிங் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போதைக்கு இது வந்து கம்பல்சரி இல்லை அப்படின்னாலும் ஃப்யூச்சரில் இது கட்டாயமாகிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. ஸோ 2 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளி வாங்குறப்போ 916 மாதிரியான சான்று இருக்கா இல்லையா அப்படிங்கிறத பார்த்துட்டு வாங்குறது பெட்டர் அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா ஃபேக் ப்ராடக்ட்டில் காசு போடுறத விட வெரிஃபைடு ஹால்மார்க்கில் வாங்குறது நல்லது அப்படிங்கிறது தானே எப்போதும் உள்ள ஆப்ஷன். ஸோ அதன்படி சில்வர் ஹால்மார்க்கிங் அப்படிங்கிறதுக்கான ப்ரொசீஜர் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான அப்டேட்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. தென் லாஸ்ட் அண்ட் ஃபைனலி வந்து பார்த்திங்கன்னா யூனிஃபைடு பென்ஷன் ஸ்கீமுக்கான டெட்லைன், அதாவது இது யாருக்கு அப்ளிகபிள் ஆகும் அப்படின்னா எலிஜிபிளான சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸுக்கு ஒரு ஆப்ஷன் சூஸ் பண்ணுறதுக்கான டேட் அப்படிங்கிறது ஜூன் 30 இந்த மந்த் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. செப்டம்பர் 30 வரைக்குமே அவங்க வந்து அவங்களோட பென்ஷன் ஸ்கீமை சேஞ்ச் பண்ணுறதுக்கான ஒன் டைம் ஆப்பர்ச்சுனிட்டியை கிளிக் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா யூபிஎஸ் டு என்பிஎஸ் ஸ்கீமுக்கு நம்ம சூஸ் பண்ணுறதுக்கான ஒரு டெட்லைன் அப்படிங்கிறது ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ நண்பர்களே, செப்டம்பர் மாதம் அப்படிங்கிறது ஒரு மணி அலர்ட் மந்த் மாதிரி தான் அப்படி இருக்குது அப்படிங்கிறது சொன்னது ஓரளவு ஓகே அப்படின்னு தான் அக்செப்ட் பண்ணிக்கலாம் இல்லையா? ஸோ இந்த முக்கியமான 7 விஷயங்களையும் நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா பெனால்ட்டியை கொஞ்சம் அவாய்ட் பண்ணலாம், ரிவார்ட்ஸ் கிடைக்கும், தென் பிளானிங் பெட்டராக இருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட சப்போர்ட் தெரிவிங்க. இந்த மாதிரியான நிறைய ஃபினான்ஷியல் அப்டேட்ஸ் இன்னும் கண்டினியூஸாக வரப்போகுது. மாதம் இதை பற்றின டீட்டெயில்ஸ் கொஞ்சம் ஸ்கிரிப்டாக நம்ம ரெடி பண்ணி ப்ரொவைட் பண்ணுறோம்.